நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார். ரேடியோவோட ஸ்டூடியோவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற விருந்தினர் பயங்கரமான ஒரு ஆளுமை. தமிழ் சினிமாவில் அதுக்கடுத்து இவரோட அடுத்தடுத்த அடிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக ஜமா அப்படிங்கிற படத்தை எழுத்து, இயக்கம், நடிப்பு மூணுலேயுமே கொடுத்து தன்னுடைய மிகப்பெரிய திறன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு டீஸ்பூன் உதாரணமாக எடுத்து கொடுத்துருக்கிறாரு. வணக்கம் ஜமா பட நடிகர் பாரி இளவழகன் சார். வணக்கம். வணக்கம். ஜமா படம் பார்க்கும்போது நீங்கள் ஏற்று நடிச்சிருக்க கதாபாத்திரம் இருக்குதுல்ல, அந்த கதாபாத்திரம் ரொம்ப சவாலானது. படம் பார்த்துட்டு இருக்கும்போது இத்தகைய தன்மைகள், இத்தகைய அசைவுகள், இந்த சின்ன சின்ன மூமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு படத்தில் எப்படி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த திரௌபதி கதாபாத்திரம், குந்தி தேவி கதாபாத்திரம், இதுக்காக அந்த கல்யாணம் இருக்கிறார்ல, அவருக்கு இந்த பாரி இளவழகன் கொடுத்த பயிற்சிகள், பாரி இளவழகனோட ஆசைக்கு அந்த கல்யாணத்தை கொண்டு வர ஒரு பிடிப்பு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். முக்கியமாக பாரி இளவழகன் இந்த கதைக்காக ஒரு தேடுதலில் இருந்தப்ப நிறைய கல்யாணங்களை சந்தித்தேன். தெருக்கூத்து சார்ந்து பெண் வேடம் அணிகிற பல பேரை சந்திக்க நேர்ந்தது. ஸோ அவங்களோட உடல் மொழி, அவங்களோட இயல்பு வாழ்க்கை என்னவா இருக்குது, எதனால் இந்த உடல் மொழி அவங்களுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த உளவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணேன். ஏன்னா நடிப்புங்கிறது என்னோட இதில் பார்த்திங்கன்னா உள்வாங்கி பிரதிபலிக்கிறது. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக பிரதிபலிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்குற நேர்களோட நமக்கு பயங்கரமாக ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ அப்படி இந்த தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தெருக்கூத்து கலைஞனாக மாற முடியும். என்னதான் நம்ம அந்த கிராமத்து பின்புலத்திலே இருந்து வந்தாலும், தெருக்கூத்து ஆட்கள் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே சரி, பட் அவங்களோட அந்த உளவியல் பிரச்சனைகளை நம்ம அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன் கேலி கிண்டல் ஆளாக வராங்கன்னா இந்த உடல் மொழினால். இந்த உடல் மொழி ஏன் அவங்களுக்கு வருதுன்னா, தெருக்கூத்தில் பெண் வேஷம் அணியிற ஒரு காரணத்தினால தொடர்ந்து பெண் வேஷம் போடும்போது தன்னை பெண்ணாக ஒரு டே இன் டே அவுட் கேரி ஓவர் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துல தெருக்கூத்தில். அதனால் இந்த உடல் மொழி வருது. அதனால தான் இந்த ஆக்ஷன்ஸ், கை வர்றதெல்லாம் இப்படி வருது. இதை புரிஞ்சிக்கும் போது அந்த கை வர்றது கூட ஏன் அப்படின்னா அவங்க பாட்டு பாடும்போது அப்படி தான் பாடுறாங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இதனால் இந்த உடல் மொழி வருது. இப்போ நான் மெஷினாக ஒன்று பண்ணக்கூடாது. இந்த வசனம் பேசும்போது இந்த கையை நான் இப்படி பண்ண போகிறேன், இல்லை இந்த கையை நான் இப்படி பண்ண போகிறேன், நான் இப்படி ஒரு நளினத்தை காட்ட போகிறேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. எல்லாமே மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணமாக பிரதிபலிக்கும் போது அது தன்னால் அது வெளில வருது. அவங்கள புரிஞ்சுக்கிற அந்த தன்மை மட்டும்தான் இதில் நான் பண்ண பயிற்சி. சூப்பர். நீங்கள் வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் மானிட்டரை போய் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். என்னுடைய நடிப்பு அளவுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யார் மூலமாக உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா ஒரு சீனோ 2 சீனோ வர்ற போகிற கதாபாத்திரம் நீங்கள் அல்ல. முழுமையாக உங்கள் மேலே இருக்கிற பார்வைக்குள்ளே முழுமையாக வந்தால் தான் படத்தோட வெற்றியும் அடங்கியிருக்குது கதையின் அமைப்புப்படி. அப்போ அந்த அளவுக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன், சட்டிலும் இல்லை ஓவர் டூவும் இல்லை, அந்த லைனில் நான் போகிறேன் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்தீங்க? இல்லை, முதல்ல அந்த லைனை நம்ம எழுத்துலேயே எழுதிட்டோம். இதை இந்த அளவு இந்த கேரக்டருக்கு எங்கேயுமே மாறக்கூடாது அப்படின்னா. பல பேர் இந்த படத்தில் ஒரு கேள்வி என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் முதல் பாதியோட முடிவை பார்த்துட்டு 2வது பாதி மிகப்பெரிய ஒரு பழிவாங்கலுக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான கொலை, ரத்தம் சார்ந்த ரத்தமும் சதையுமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த தெருக்கூத்து கலைஞனோட இயல்பு வாழ்க்கை அது கிடையாது. அவனோட தொடர் தன்மையில், அந்த தன்மையில் இருக்கவன் அப்படி ரிபலே பண்ண மாட்டான். அவன் முதல்ல அடிக்கவே மாட்டான். ஒருத்தன் இப்போ கல்யாணம் யாரையுமே கை நோங்கி அடித்ததா ஒரே ஒரு சீன் கூட கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி கிடையாது. ஒரு மனுஷங்களை சரியாக பிரதிபலிக்கிறது இருக்கு இல்லைங்களா. நம்ம இங்கே இருக்கிற ஆட்கள் எப்படி வேணால் இது பண்ணிடலாம். ஆனால் ஒரு தெருக்கூத்து கலைஞன் பார்க்கும்போது இவன் சரியாக காட்டியிருக்கான்னு சொல்லணும். இந்த லைனை நான் எழுதும் போதே முதல்ல எழுதிட்டேன். என்னோட சீன்ஸ்லேயே என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எழுதும் போதே. இந்த அளவு கல்யாணத்துக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று, நடிப்பு எமோஷன்ஸை நம்ம வெளிப்படுத்துறது தான். இப்போ ஒரு சீனில் நம்ம சிரிக்கிறோன்னா நிஜமாலே எனக்கு சிரிப்பு வரணும், என் சுற்றி இருக்கவங்களாம் சிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் இருக்கும், லேடிஸோட உட்காந்து புரணி பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனில் சிரித்து பேசிட்டு இருப்போம், பார்த்தியா அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அந்த பேசி முடிச்ச அந்த 10 நிமிஷம் அந்த பெண்களால் சிரிப்பு அடக்கவே முடியல. அப்போ ஓகே, இந்த சீனை நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். என்னோட டேரக்டர்ஸ் இப்போ அந்த சீனில் அவங்க தான். இன்னொரு சீன், அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் விட்டு வர்ற ஒரு சீன் இருக்கும். அதில் நான் கிட்டத்தட்ட அழுகுற, அந்த கண்ணீர் முட்டின அந்த நிலைமையில் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு இது முக்கியம் கிடையாது, பொண்ணு வேணாம் எது வேணாம், எனக்கு ஜமா தான் முக்கியம் அப்படின்னு அழுதுட்டு பேசும்போது அந்த பெண்ணோட அம்மா கேரக்டர் பண்ணவங்க சொன்னாங்க, எனக்கு நீ அழுவுறதை பார்த்து எனக்கு அழுக வந்துருச்சுன்னாங்க. எனக்கு அந்த சீனில் அவங்க டேரக்டர்,
ஸோ குந்தி சீன் நடித்தோம். நான் குந்தி சீனில் வந்து பிளாஸ்ட்டு. ஆமாம், குந்தி சீன் நாங்கள் நடித்தப்போ என்ன நடந்ததுன்னா, நான் நிஜமாக எதிர்பார்க்கல, ஒட்டுமொத்த பேரும் அழுதுட்டாங்க. அங்கே இருந்த மக்கள் அழுதது வந்து, அப்போ அவங்க தான் டைரக்டர், ஓகே ஷார்ட் கரெக்டாக நான் மானிட்டரே போய் பார்க்கல. ஏன்னா நான் இங்கே இருக்க எல்லா ரியாக்ஷனையும் பார்க்குறேன் இல்லைங்களா. அப்போ ஒரு ட்ராமா அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக கேமராவில் ஒர்க் அவுட் ஆயிரும். கேமராவில் பல மடங்கு என்ஹான்ஸ் ஆயிரும். அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகணும். அதை மட்டுமே நான் எப்பயுமே மேக் ஷூர் பண்ணிப்பேன். அங்கே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் சோகமாக இருக்க சீனில் நான் சோகமாக இல்லை, நிஜமாக எனக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தலை, உடனே நான் சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வேலை பண்ணுறேன்னா நான் ஒன் மோர் போயிடுவேன். நான் அப்படி அந்த அழுகுறேன்னா அந்த அழுகையிலே எனக்கு இருக்கணும், நான் சிரிப்புனா அந்த சிரிப்புலேயே நான் இருக்கணும். அப்போ நான் சரியாக பண்ணுறேங்கிற விஷயத்தை மட்டும் நான் உறுதிப்படுத்திப்பேன். மண் வாசனை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதனோட வாசனையான ஒரு சொற்கள் இருக்கும். அந்த நபர்களால் தான் அதை வந்து அவ்வளவு யதார்த்தமாக சொல்ல முடியும். மற்றவங்களுக்கு அது என்ன தான் பயிற்சி எடுத்தாலும் ஒட்டு போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு திருவண்ணாமலை பகுதியும் அந்த படத்தில் இருந்த சொல் வடிவ பேச்சு உரையாடலுமே ரொம்ப ஒரு ஒளித்தகடில் கேட்கலாங்கிற அளவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு. அதே மண்ணில் இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலி ஸ்லாங் எடுக்கும்போது அதில் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு இந்த கதைக்குள்ளே? மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. முதல்ல வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு திருவண்ணாமலை ஸ்லாங் வரலைங்கிறது ரொம்ப வருத்தமா, அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஸ்லாங்கை கொண்டு வந்தீங்களா, சினிமாவில் இது வரைக்கும் வரலன்ட்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாருமே கொண்டு வரல, நான் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற ஒரு, நம்ம முதல் முறையாக ஒரு முயற்சி பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ஒன்ஸ் நம்ம கிராமங்களில் சின்ன வயசில் படிச்சிருப்போம், அப்போ நம்ம இந்த ஸ்லாங் தான் பேசியிருப்போம், இந்த மொழியோட தான் நம்ம கலந்து இருந்திருப்போம். நம்ம சென்னைக்கு படிக்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம இன்ஜினியரிங்லாம் படித்ததுக்கப்புறம் நம்மளை நினச்சிப்போம், நம்மளோட வாழ்க்கை தரன்றது மேலே உயர்ந்துருச்சு, நம்ம பெரிய ஆள்பா இப்போ அப்படி. பேசுகிற வழக்கு மாறிடும், உடைகள் மாறிடும், அவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 நாள் ஊருக்குள்ளே இருந்தீங்கன்னா போதும், உங்களோட ஒட்டிக்கும் உண்மையான அந்த ஊர் காதலும் அந்த ஊரோட வாசமும் நமக்கு வந்துடும். அப்படி இதை நான் ரொம்ப ரசிச்சது. முக்கியமாக எங்கள் அப்பா வந்து தொடர்ந்து பல பேர் கூட ஒரு டவுனில் போய் ஒரு இது பண்ணாலுமே அவர் என்ன பண்ணுவார்னா, தொடர்ந்து இந்த ஸ்லாங், இந்த டைலக்டை வந்து பேசிகிட்டே இருப்பார். அது ரொம்ப ரசிப்பு தன்மையாக இருக்கும். ஸோ இதை கொண்டு வரும்போது ஒரு மண்ணோட முதல் பிரதிபலிப்பே அதோட மொழி தான். மரம் இங்கே எல்லா ஊர்லேயும் ஒன்று தான், மலை எல்லா ஊர்லேயும் ஒன்று தான், தெரு எல்லா ஊர்லேயும் ஒன்று தான், ஆனால் அந்த டைலக்ட் தான் வேறு. அப்போ நான் இதை வித்தியாசப்படுத்தணும்னா டைலக்ட் தான். அதை எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக பண்ண முடியும். என் சித்திகள் எப்படி பேசுவாங்க, என் பெரியப்பாக்கள் எப்படி பேசுவாங்க, என் மாமாக்கள் எப்படி பேசுவாங்க, என் அண்ணன்கள் தம்பிகள், அதை வந்து பிரதிபலிக்கணும்னு நினச்சது தான் அது. சூப்பர். கொஞ்சம் பிறந்த மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா, தாண்டவம் அந்த வாதியாருக்கு உங்களுடைய தாயாராக வர்றவங்களுக்கு, உங்களோட ஜோடியாக வர்றவங்களுக்கு, அவங்களையும் லாவகமாக நீங்கள் வந்து வர வச்சுருப்பீங்க. அதை கையாளுறதுன்னு ஒன்று இருக்குது, ஒரு இயக்குனர். அதுதான் மிகச்சிறந்த ஆர்ட்டாக இருக்கும். மற்ற நபர்களை எல்லாம், ஏன்னா ஒருத்தர் சொல்லுவார், என்னப்பா திடீர்னு அவனை சாமியாட சொல்லிட்டு நீ வந்து இதுன்னுட்ட, ஏன் ஜாதகத்தில் வந்து மழை பெஞ்சாதான் இதுன்ட்டு இருக்குன்றப்ப பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே அளவில் அந்த வட்டார வழக்கை வந்து பேசினாங்கங்கிறதான். இங்கே வந்து டூப் எது ரியல் எதுங்கிறதெல்லாம் தெரியாமல் இது இருந்துச்சு. ஸோ மற்ற கலைஞர்கள்ட்ட டப்பிங்லேயும் சரி ஸ்மார்ட்லேயும் சரி அதை எப்படி வர வச்சீங்க? இப்போ நம்ம வட்டார வழக்கு எழுதும் போதே முதல்ல எழுத்துலேயே எழுதிடணும் அப்படிங்கிறது. நம்ம எப்படி பேசுவோமோ அப்படி பிரித்து எழுதிடணும் அப்படின்னு. இப்போ அதில் அந்த அம்மாவோட பேர் வந்து அன்பு அப்படின்னு இருக்கும். இப்போ என் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அன்னபூர்ணி அவங்க பேர். ஆனால் இவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, ஒரு சில பேர் அன்புன்னு கூப்பிடுவாங்க, ஒரு சில பேர் அம்புன்னு கூப்பிடுவாங்க. இதுதான் ஸ்லாங், அம்பு. இதை நான் எழுதும் போது எப்படி எழுதுனா, இப்பு அப்படி எழுதுனேன், அம்புன்னு எழுதுனேன். பாரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை, அதுதான் ஸ்லாங். அப்படியே கூப்பிடுங்க. என்னான்ற அப்படின்னா என்னான்ற அப்படின்னு எழுதுனா முதல்ல அந்த எழுத்து வடிவமாக அது உள்ளே போயிடுது. அப்புறம் அதை பிரதிபலிங்க, அது எவ்வளோக்கு எவ்வளோ. இன்னொன்று வந்து அது கிட்டத்தட்ட ஒரு கந்தக பூமி மாதிரி தான் திருவண்ணாமலைங்கிறது. வெயில் வந்து சுட்டு எரிக்கும். இதில் வந்து ஒரு சின்ன எரிச்சல் கலந்த மனிதர்களாக தான் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சின்ன எரிச்சல் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலை எப்படி, அந்த இது வரும்போது கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. மெட்ராஸ் லாங்கையே கொஞ்சம் வேகமாக பேசினா என்னன்ற அப்படின்னா இங்கே வந்துடும், என்னன்றப்ப அப்படின்னா திருவண்ணாமலை ஸ்லாங் வந்துடும். ஸோ இந்த வேகத்தை வந்து இவங்களுக்கு பயிற்சினா அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸைட்டிங்காக சொல்லித்தரோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கோவப்படாமல் சொல்லித்தரோம். இது எந்தெந்த அளவுக்கு ஒரு அழகையில் உண்டு பண்ணுதுங்கிறத வந்து அங்கே இருக்க அங்கே இருக்க ஆட்களை வந்து இவங்களோட பழக விட்டும் போது அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேத்தன் சாருக்கு தயாளன் சாருக்கு இவங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அப்பாவை வந்து அவங்களோட நண்பர்களாக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணேன்.
சரி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஸ்லாங் வந்துடும். ஆனால் அவங்கள அறியாமல் இவரோட ஸ்லாங்கை பார்த்து அவங்களே நண்பர்கள் ஆகிட்டாங்க. தொடர்ந்து இந்த ஸ்லாங் பேச அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவங்களுக்கே புதுசாக இருக்குது. எவ்வளோ நம்ம பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு சிலது மிஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் டப்பிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லை. ஆனால் நான் வந்து விடவே இல்லை. எனக்கு அந்த ஸ்லாங்கை வந்து ப்ராப்பராக பண்ணி எவ்வளோக்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதை அவங்க கேட்டு அவங்களுக்கே அது ஒரு நடிகனுக்கு ஒரு விஷயம் எக்ஸைட் பண்ணிச்சுன்னா அவன் கண்டிப்பாக திரும்ப நிறைய பண்ணுவான். அப்படி தான் அவங்க எல்லாருமே பண்ணாங்க. சார், இந்த அழுகை காட்சி இப்போ வந்து இந்த வாத்தியார் தாண்டவம் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணும் இல்லை போ அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். அந்த சந்திரகுல அர்ஜுனன் நீ என்ன பண்ணி காட்டு அப்படின்னப்போ எனக்குள்ளே இருக்குது, ஆனால் நீங்கள் வேணான்னு சொல்லும்போது அது குறையுது. நான் உங்களை தாண்டி அதை காட்டணுங்கிற இது இல்லை, நீங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, சரி நான் இறக்கியே நடிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு இடமா இருக்குது. இதே அந்த நிலம் போகுது, ஜமாவும் நடக்கலை அப்படிங்கும்போது அந்த வயல்வெளி இதில் சைக்கிள் வரும்போது அம்மா பார்க்கும்போது வர்ற அழுகை அப்படின்னு அம்மாவோட நிறைவான அழுகை அது இருக்கும். இந்த அழுகைக்கு அளவு வந்து இங்கே 30 டிகிரி, அங்கே 60 டிகிரி, இங்கே 90 டிகிரிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. குறிப்பாக அந்த வயலில் அம்மாவை பிடிச்சிட்டு அழுகிற இடத்துல அவ்வளோ சைலன்ஸ் விட்டுட்டு மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஆனால் அங்கே சொற்கள் இருக்குது. ஓகே, இசையின் மூலமாக இதனோட நம்மளை வந்து அந்த உள்ளே போய்கிட்டு இருக்கோம் மெஸ்மரைசிங்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 இடத்துக்குமான அழுகை காட்சி இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு தெரியும் குந்தி அழுகிற இடம்ட்டுன்னு. அழுகிற காட்சியை வகைமைப்படுத்தி வேறு இதில் பண்ணியிருந்தீங்க. அதை பற்றி ரைட்டிங்லேயும் ஆக்டிங்லேயும் அதை பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக அழுகைன்றது வந்து அதுவும் நம்ம எல்லாரோட வாழ்வியல்லையும் கலந்த ஒன்று தான். என்னை பொறுத்தவரைக்கும் அழறது வந்து ரொம்ப அழகான விஷயம். நான் அதை வந்து ரொம்ப தப்பாகவே பார்க்கல. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆண்கள் அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளையா இருந்து நான் அழுகுறேன் அப்படின்னு. ஏன் அழக்கூடாது, ஆம்பளைங்களுக்கு அழுகையே வரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒரு அந்த அழுகை வந்து ஒரு இடத்துலையும் வந்து அளவுகோல் நமக்கு மாறும். இப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் அழுவோம், ஒரு சின்ன ஹார்ட் பிரேக்னால் லேசாக கண் கலங்கும், இல்லை ஒரு பெரிய ஏமாற்றம் அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமாக அந்த இடத்துல நமக்கு ஒரு அழுகை வரும். நம்மளோட ஆற்றாமையை நினச்சி அழுகை வரும். ஒரு சில இடத்துல என்னடா இது நமக்கு ஒரு விஷயம் தெரியலங்கிறாங்களே, ஒரு விஷயம் நமக்கு பண்ண முடியலங்கிறாங்களே அப்படின்னும் போது நம்ம மேலே நம்பிக்கை இழந்து உடஞ்சி அழறது ஒன்று இருக்குங்களா. இன்னொரு இடத்துல அதே அழுகையை இது வரைக்கும் என்னை வீழ்த்திய அந்த அழுகை இருக்கு இல்லைங்களா, அந்த அழுகையை வச்சே நான் ஜெயிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த குந்தி சீன். நீ என்னை வந்து பல இடங்களில் உடஞ்சி, ஆமாம் பல இடங்களில் என்னை உடஞ்சி அழ வச்சுட்டே இருந்த என்னை வந்து நீ என்ன பண்ணனா என்னை அழ வைக்கிறது தான் உன்னோட வெற்றியாக பார்த்த. எல்லாருமே அதை பண்ணீங்க. நீங்கள் அந்த முதல்ல பார்த்தீங்கன்னா தாண்டவம் பண்ணாங்க, தெருக்கூத்து ஆட்கள் ஒட்டுமொத்த பேர் பண்ணாங்க, தொடர்ந்து இவனை அழ வச்சுட்டே இருந்தாங்க. நீ என்னை அழ வைப்பது வெற்றினா நான் அழுது என்னோட வெற்றியை பெறுறேன். சூப்பர். இது நான் ரைட்டிங்கில் வச்சது. இதில் இந்த அளவுக்குள்ள அந்த இடத்தோட ஏமாற்றம் என்னங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதில் வந்து அப்போ நிலம் போச்சுன்னு அழுதப்போ எனக்கு அதுலேருந்து அந்த சீன்லேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா நான் அதை அப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாம் போச்சு, நான் பிரேக், அவ்வளோதான், நான் உடஞ்சிட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட என்னை இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இடம் தான் அது. அந்த ஒரு இடம் தான் அம்மாவையே வீழ்த்திடுது. ஏன்னா கல்யாணம் வந்து அதுக்கு முன்னாடி 7ஆம் மையில் வந்து அம்மா கிட்ட அழுததே கிடையாது. எதுக்குமே அவன் போயிட்டு என்னை இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்கம்மா, நான் இப்படிலாம் இழந்துட்டேம்மா, நான் இதெல்லாம் பண்ணுறேம்மா, எனக்கு நான் இந்த ஜமாவை மீட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழுததே கிடையாது. அன்னைக்கு அழும்போது அந்த அம்மானால் ஏற்றுக்கவே முடியல. என்னதான் அவன் வந்து அவனுக்கு பெண்மைத்தன்மை இருந்தாலும் அவங்களுக்கு எப்படின்னா அவன் எதுக்குமே அசராத ஒரு ஆம்பளை சிங்கொண்டா அவங்கிறது தான் அது. அவன் அசந்துட்டான், என்னவோ ஆயிடுச்சு, அவனுக்கு உடஞ்சி அழுகுறான் அம்மா கிட்ட. அதை தான் அந்த அம்மானால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் அந்த அம்மா இறந்து போகிறாங்க. இதுதான் அந்த இதில் ரைட்டிங்கில் வச்சுருந்தது. ஸோ ரைட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு அது ஈஸியாக இதில் வந்தது. ரைட்டிங்கில் டைரக்டர் அவர் ஆக்டராக உள்ளே இருக்கிறாருன்னா இது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த ஏரியா நம்மளுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால இதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இதை நம்ம வாங்கிட முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ ரைட்டிங்கில் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சில விஷயங்கள் உள்ளே வந்துட்டு போகும்ல, அந்த விஷயம் ஏதாவது ரைட்டராக உங்களை எப்படி கொண்டு போச்சு? இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு வந்து சவுண்டாக பேசுகிறது ஈஸின்னா நான் சவுண்டாக பேசுகிற சீன்ஸ் ஈஸியாக எழுதிடுறேன். பட் சட்டில் ஆக்டிங்கில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக அளவாக நடிக்கணும் அப்படின்னா அதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா இதை நம்ம பண்ணிடுவோமான்னு எனக்கு ஒரு இது இருக்கும். இதே வெஸ்டர்ன் டான்ஸ் என்னை வச்சு எழுத சொன்னால் எனக்கு எழுதவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அது வராது, அங்கே போய் சீட் பண்ண மாதிரி ஆயிரும், ஸ்பாட்டில் வரப்போகிறது இல்லைன்ட்டு. ஸோ இவங்களுக்கு எழுதும்போது இப்படி நம்ம எழுதணும், நம்மளுக்கு எழுதும்போது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதையாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா, இல்லை வந்து எழுதிடுவோம் அதுக்கடுத்து பார்த்துக்கலாம்? இல்லை, என்னோட பெரிய அட்வான்டேஜாக நான் வந்து என்ன நினைக்கிறதுனா டேக்கிங் ஒன் ப்ராசஸ் அட் அ டைம்.
அவ்வளோதான். நான் இப்போ எழுத்தாளனாக இருக்கும்போது வெறும் எழுத்தாளனாக தான் இருப்பேன். அப்போ வந்து இயக்குனர் பாரியே உள்ளே வர முடியாது. நடிகர் பாரி அதை தாண்டி தான் வந்து வெளியில் இருக்கிறார். முதல்ல எழுத்துனும் போது இது நமக்காக எழுதுகிறோம், நமக்காக இந்த கதையை மிகைப்படுத்தணுங்கிற எண்ணம் சுத்தமாக கிடையாது. என்னோட முதல் தாட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம என்னதான் நீங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்துங்க, அந்த கதை வந்து மக்களுக்கு பிடிக்கலனா நடிப்பு போய் சேராது. கரெக்ட். அந்த கதை பிடிச்சிருச்சுன்னா அந்த நடிப்பு பல மடங்கு போய் மக்கள்கிட்ட சேர்ந்துடும். அப்போ முதல் பிரதானமான விஷயம் கதை. இந்த கதையை எழுதணும். அப்போ இந்த பாரிங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிரு, வெறும் அந்த எழுத்துக்கு உண்மையாக ஒரு ரிவ்யூவில் கூட ரொம்ப அழகாக ஒருத்தர் எழுதியிருந்தார். தான் நடிப்பதற்காக எழுதிய கதையில் அடுத்த கதாபாத்திரங்களுக்கும் மிக சிறப்பான ரோல் கொடுத்திருந்தவர். ஏன்னா அது ரைட்டராக நான் எழுதுனதுனால தான். நான் நடிக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாமே எனக்காக எழுதுறதுக்கு அதுலேயுமே ஒரு இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா படம் நடுக நம்மளே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் நம்ம எழுதுவோம். அதுதான் நமக்காக நம்ம பண்ணிக்கிட்டதே தவிர, ஒரு கதை எழுதும் போது இது ஹானஸ்ட்டாக என்ன பண்ண முடியும், இவனுக்கு கல்யாணத்துக்கான இந்த ஸ்பேஸ் இது இருக்குது, சரி எழுதி முடிச்சிட்டோம், தள்ளி வைங்க. இப்போ ரைட்டர் பாரியை தள்ளி வைங்க. இப்போ டேரக்டர் பாரி. ஏன்னா டேரக்டர் பாரின்னு வரும்போது நம்ம இவ்வளோ எழுதிட்டோம், இது எல்லாத்தையும் படம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சினிமாவுக்கு என்ன தேவை, இது எழுதுனது எடுத்தால் கூட சினிமாவுக்கு என்ன தேவைன்னுமோ அந்த டேரக்டர் அதை எடிட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த சீன் மேலே நமக்கு சென்டிமெண்ட் வந்துடும். எழுதும்போது சூப்பராக எழுதிருப்போம் ரசித்து, அப்புறம் அதை வந்து எடுக்கும்போது ரொம்ப பயங்கரமாக ரசித்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்போம், எடிட் பண்ண மனசு வராது. அப்போ எழுத்தாளன் பாரியை தள்ளி வச்சிடணும். டேரக்டர் பாரியா இதுதான் இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு சீன்ஸுங்களை டெலிட் பண்ணது ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நடிகனாக வந்தபோது இதெல்லாம் சரியாக பண்ணிட்டாலே நடிகனாக கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் கிடச்சிரும். அதுதான் இந்த ப்ராசஸ் வந்து அப்ரோச் பண்ணது. சூப்பர். கல்யாணம் மீதான காதல் வயப்படுற ஹீரோயின் அவங்க வந்து இந்த கதையில் வந்து ரியல் கதை மாந்தர்களில் பார்த்துட்டு இருக்கும்போது கதையை ஆடியன்ஸுக்காகவும் கொண்டு போகிற ஒரு ஃபிக்ஷன். பட் அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரம், அதாவது எங்கள் அப்பா உன்னை வாழவும் விடமாட்டான் வளரவும் விடமாட்டான் அப்படின்னு சொல்கிற இடம், கோயிலில் வச்சுட்டு ஏன்டா அந்த ஒரு வருஷத்தில் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நீ என்ன இப்படி வந்து நின்றுப்பியா அப்படின்னு கேட்குற இடம். அதை எவ்வளோ தூரம் எனக்காக நீ ஒரு சில தியாகங்கள் பண்ண, உன்னோட லைஃபுக்கு சப்போர்ட்டராக லைஃப் பார்ட்னராக நான் மோட்டிவேட்டராக இருந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிற இடம். இந்த கதாபாத்திரம் எழுத்துக்குள்ளே எப்படி, ஏன்னா இது வந்து ஆடியன்ஸோட கதாபாத்திரமாக இருந்தது, அதனால் எழுதும்போது இந்த கதாபாத்திரம் எப்படி வந்தது, சிறப்பாக பண்ணியிருந்துச்சு அந்த கதாபாத்திரம் தன்னோட கடமையை? கண்டிப்பாக. நான் இதில் முதல்ல எந்த பெண் கேரக்டர் எழுதினாலும் அது ரொம்ப மிகுந்த கண்ணியத்தோடவும் மிகுந்த சுயமரியாதையோடும் எழுதணும் அப்படின்னு தான் நினச்சேன். எல்லா பெண்களும் ஆண்களை எதிர்த்து பேசுகிற பெண்களாக தான் நான் இங்கே வச்சேனே. இப்போ நீங்கள் அந்த அவங்களோட இப்போ தாண்டவமோட மனைவியும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, இவங்க தாண்டவத்தோட பொண்ணும் கேள்வி கேட்பாங்க, கல்யாணத்தோட அம்மாவும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, உனக்கு தான் உடம்பு சரியில்லை எது குடிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் இதே தைரியம் மற்ற பேருக்கு வந்து தாண்டவம் கிட்ட பேசுறதுக்கு வந்து இருக்காது. ஆண்களே கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு, பெருமாளே இருந்தால் கூட பெருமாள் அந்த பங்கு பாண்டின்ற அந்த 2 கேரக்டர் கூட அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது, கல்யாணத்தை பற்றி ஒரு காசி பண்ணும்போது தேங்க் போ நீ போய் பேசு அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து தைரியமாக அந்த இதெல்லாம் இல்லை. அவங்க மனைவியே எதிர்கேள்வி, ஏன் குடிக்கிறேன்னு தானே கேட்டா, ஏன் படிப்பை வைக்கிற அப்படின்னு தைரியமாக பேசுவாங்க. எல்லாருமே இப்படி தான் பெண்கள் கேரக்டரை கட்டமைக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சேன். ஏன்னா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப போல்டாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய பெரும் உழைப்பை கொடுக்கறது வந்து அவங்க தான். இப்போ அதில் இருக்க ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து பொறுப்பில்லாதவர்களாகவும் இல்லை ஹைலி டாமினேட்டிங் கேரக்டர்ஸாகவும் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒருவேளை கோவப்படலை அப்படின்னா அது வந்து அந்த கோவங்கிறது வந்து அந்த பெண்களுக்கு ஒரு அரண். இதை நான் ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்திக்கிறேன். இந்த வளையத்தை இந்த ஷீல்டுக்குள்ளே நான் என்னை வைக்கலைன்னா நீ என்னென்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிடுவேன்னு எனக்கு தெரியும், நீ என்னென்ன வேலை பண்ணிவிடுவேன்னு. ஜெகதாம்பாளுக்கு அது தேவைப்பட்டுச்சு. அவள் முடிவெடுக்க முடியாத நேரத்தில், அவள் தைரியமாக இருக்க முடியாத நேரத்தில் கல்யாணம் இவளுக்காக ஒன்று பண்ணான். அதுதான் அவளுக்கு படிப்பு கொடுத்துச்சு. படிப்பு கண்டிப்பாக தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியம் முதல் முறையாக அவங்க அப்பா கிட்ட அவள் சொல்லுவாள், நான் எனக்கு பொண்ணு பார்க்குறது, நான் வந்து காலேஜ் எங்கள் அக்கா வீட்டில் தங்கி காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கும்போது அது என்னென்னா முதல் குண்டு போட்டு பார்க்குறது. ஓகே, அங்கேருந்து எதுவும் பெருசாக ரியாக்ஷன் வரல, அவர் எது பண்ணல. அப்போ இதுதான் இனிமேல் நம்மளோட ஒரு அரண், இந்த அரணை வந்து நம்ம பயன்படுத்திப்போம். அந்த ஆளோட ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிப்போம், ஒரு கோவப்படுவோம் எதுனா. ஆனால் அவளோட ரியல் கேரக்டர் அது கிடையாது. அவளோட ரியல் கேரக்டர் என்னென்னா அன்பு. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நன்றி உணர்வு. கல்யாணம் தானே நமக்கு இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்ததுங்கிற நன்றி உணர்வு. இப்படி தான் அந்த கேரக்டரை வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஆனால் படிப்பு கண்டிப்பாக ஒரு சுயமரியாதையை கொடுக்குன்றது வந்து என்னோடய பெரிய நம்பிக்கை. அதுதான் கடைசியில் வந்து நீ என்ன வேணா சொல்லுவேன், நீ கூப்பிட்டோன்னே நான் வந்துடணும்னு நினைக்கிறியா, அப்படி நான் வரமாட்டேன், நீ எதனா வேலையை பார்த்துன்னு போ அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு ஒரு எண்டு வச்சுருந்தோம். தொடர்ந்து இவன் போய் அவளை சமாதானப்படுத்தி
அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தோம். அது திரும்ப தனியாக வரும். பட் அது நம்ம நேரம் காரணமாக படத்தில் கட் பண்ண வேண்டியதாகிருச்சு. சூப்பர். அதாவது எழுத்தாளர் பாரியை வந்து டைரக்டர் பாரியை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாரு. எனக்கு இந்த படம் பார்க்கணும், இவரை நேர்காணல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, என் நண்பர் சொன்னதும் நான் படித்ததும், ஊரில் பெரியப்பா சித்தப்பாட்டெல்லாம் பேசி அந்த லைஃப்பை வந்து ரிட்டனில் கொண்டு வந்து 10 மினிட்க்கு பைலட் ஃபிலிம் எடுத்து அதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணி அதை ராஜா சார்கிட்ட கொண்டு போய் காட்டினது அப்படிங்கிற ஒரு இது. அது படித்தோன்னையும் இது எவ்வளோ பேருக்கு சினிமாவுக்குள்ளே தன்னை கொண்டு வரணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரான விஷயம். அந்த 2 பக்க நேர்காணல் எழுத்து வடிவத்தை படிக்கும்போது ரொம்ப பெரிய லெவலில் ஆத்மார்த்தமாக சந்தோஷம் அடைஞ்சி, நம்மை நாம் முன்னெடுக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆழ்மன சிந்தனைகளில் போய் நம்ம கேட்டால் அது ஒரு ஆன்சரை கொடுக்கும். வெளியில் போய் ஏன் எத்தனை பேரோட ஆஃபீஸ் வாசலில் அது ஓகே, அது ஒரு ஆக்டருக்கான ப்ராசஸ் இருக்கலாம். பட் உனக்குள்ளே நீ உன்னை கொண்டு வந்தால் தானே அவங்க உன்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அந்த விஷயம் நீங்கள் பண்ணது. ஸோ அந்த ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவை உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு பல கதவு அடைப்புகளும் பல கால காத்திருப்பும் உங்களுக்கு அதை நியூட்டனுக்கு ஆப்பிள் விழுந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அந்த மொமெண்ட்டு சொல்லுங்களேன். ஏன்னா அங்கேருந்து தான் ஜமாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நீல திமிங்கலத்தோட நாக்கு நீட்டி ஒரு யானையை தூக்குற மாதிரி ஒரு மொமெண்ட் அந்த இடம் அது உருவானது சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர் தேடல்களில் இருக்கும். ஒரு 11 வருஷ தொடர் தேடல்களையும் தொடர் ஏமாற்றங்களையும் சந்திப்போம். அதில் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் நம்மளோட திறமைகள் வந்து முழுசாக தெரியும். இவன் பயங்கரமாக ஒரு திறமைசாலி அப்படிங்கிறது. அவங்க கூட ஒரு பெரிய வாய்ப்பு நமக்காக போராடி வாங்கி கொடுப்பாங்கன்னா முடியாது. ஏன்னா இங்கே முதல் படம்ன்றது வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து பெரும் போராட்டம். அந்த பெரும் போராட்டத்தில் வந்து எத்தனை பேரை அந்த பயணத்தில் தூக்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க மேலே நம்ம கோவப்படவும் கூடாது. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இவங்கள தான் நீங்கள் காசு பண்ணணுன்னா காசு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை மீறி நமக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் கிடைக்குமே தவிர மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இயக்குனர்களுக்கு என்ன இருக்குன்னா, இவன் நல்லா நடிப்பான்னு தெரிஞ்சாலும் சாதாரணமாக நடிக்கிறதுங்கிற வேற, கேமராக்கு நடிக்கிறதுன்றது. ஒருவேளை அந்த கேமராவில் நடிக்கும் போது இவன் சொதப்பிடுவானோ, இவ்வளோ பெரிய கேரக்டர் கேரி ஓவர் பண்ண முடியுமா? அதுக்கு வந்து பல வேரியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, பல நுவான்சிஸ் வச்சுருப்பாங்க. இதை வந்து கை தேர்ந்த நடிகர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னால. பட் நம்மளால் அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒரு தோல்விகளுக்குள்ளே இருக்கும்போது இதை ஏன் அனாலிஸ் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட் வரும்ல. நான் எப்பயுமே நான் அதை பண்ணுவேன். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் வந்து நான் கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தோல்வி அடைஞ்சா அவ்வளோதான், நீ சரியாக மாட்டடா, நீ வந்து போக மாட்டே, தோற்றுருவ அப்படின்னு நான் எனக்குள்ளே சொல்லிக்கவே மாட்டேன். என்றைக்குமே சொல்லிக்க மாட்டேன். ஏன் இது நடக்குது அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் வைப்பேன். ஏன் இப்படி இப்போ தொடர் தோல்வியாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நம்ம மேலே நம்பிக்கை வர்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு படைப்பை கொண்டு போகணும். அதுதான் எனக்கு முதல் விதை. அப்படி நான் இந்த ஜமாக்கு முன்னாடி ஒரு ஜாலியான ஒரு கதை, ஒரு ஜாலியான கதை, ஒரு லவ் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, என்னோட ஒரு பைலட் எடுக்கணும், அதுக்கு ஒரு பைலட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அந்த கதை எப்படின்னா, ஒருத்தனுக்கு கல்யாணமே 35 வயசு ஆகியும் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை. அவன் கல்யாணத்துக்காக எப்படிலாம் தவிக்கிறான், அவனோட லைஃப் என்ன அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்னோட மொபைல் வாங்கின புதுசில் என்னோட மொபைல்லையே நண்பர்களை வச்சு ஒரு விஷயம் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் அதில் வந்து எப்படி ஒன்றா கடைசியாக அவனுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி நடக்கும். அதை என்ன பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தை ரியலாக ஷூட் பண்ணி என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போய் நான் என்னென்ன படத்துக்கு தேவையோ இந்த ஷார்ட் எல்லாமே எடுத்துட்டு, அவனுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு காண்றான்னு திரும்ப அவனை வச்சே எடுத்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி இந்த மாதிரி ஒரு பைலட் மாதிரி நான் ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி ஒரு சில பேர்கிட்ட காமிச்சேன். அது ரொம்ப பெருசாக நான் இது பண்ணல, பட் அதை நானாக எடிட் பண்ணி மியூசிக் போட்டு இது காமிச்சோன்னே எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அந்த கதையை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அந்த கதை எப்படி போகுது, எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க போகுது. என்ன லைஃப் இருக்குன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஓகே, இப்படியும் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஜமா கதையை வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ப்ரொடியூசரில் அவர் வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு அந்த பவர் இருக்குது. இந்த படத்துலேயே வந்து பூனை கேரக்டரில் நடித்த அவர் வசந்த் மாதிரி அவர்கிட்ட இந்த கதையை நான் சொல்லும் போது அவர் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டாரு. கதையை புரிஞ்சுக்கிட்டோன்னே வெளியில் ஒரு சில இடங்கள் அவரும் சொல்லி பார்க்குறாரு இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் ஹவுஸில். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது எப்படி வரும்னு தெரியலங்க, டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏதோ ஒரு டவுட் இருக்கு பாரு சார். அப்போனா நான் ஒரு பைலட் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை வேணாம், பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நான் அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்புறம் வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொன்னப்போ அவங்க வந்து எங்களுக்கு லைன் நல்லா இருக்குது, பட் இது எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னு. இல்லை, டேரக்டர் கூட ஒரு பைலட் ஷூட் பண்ணால் அது நல்ல ஐடியா, அவங்கள ஷூட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னோடனே இவர் என்கிட்ட
பைலட் பண்ணலாம் பாரி, நான் இது பண்ணுறேன், அதுக்கு எதனா நான் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்களே ஒரு செலவு சொல்லுவீங்க இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்ததுனால, பட் அதுலேருந்து எவ்வளோ கம்மி அது. பட் இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கொடுங்க போதும், நான் தெளிவாக போய் ஊரில் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி 2 நாளில் போயிட்டு அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். 2 நாள் தான். ஏன்னா 2 நாளுக்கு தான் எனக்கு பட்ஜெட் வந்து பர்மிட். ஓகே, அது என்னென்ன போர்ஷன்ஸ் அந்த 2 நாளில்? அதுதான் இப்போ நான் அது ஒரு சீனாக எடுத்தேன்னா அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. நான் என்ன பண்ணேன்னா என்னோட கதையை வந்து அப்படியே சுருக்கி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், ட்ரெய்லருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். ஓகே. ஸோ என்னோட கதையில் முதல் 20 நிமிஷம் காமெடி வரப்போகுதுன்னா அந்த ட்ரெய்லரோட முதல் 2 நிமிஷம் காமெடி வரும். அப்பா. இப்போ அடுத்த 20 நிமிஷம் லவ்னா அதில் அடுத்த 2 நிமிஷம் லவ். இப்போ இதில் அடுத்த 2 நிமிஷம் தாண்டவத்தோட பிரச்சனைனா இது அடுத்த 2 நிமிஷம் தாண்டவத்தோட பிரச்சனை. அப்புறம் கடைசியாக இருக்க அந்த எமோஷன் போர்ஷனோட அப்படியே சங்க் வந்து கடைசி ஒரு 3 நிமிஷம். இப்படி இந்த கதையை எவ்வளோ சுருக்கி அந்த 8 நிமிஷத்தில் சொல்ல முடியுமோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் கதையை வந்து புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஜமா ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெருக்கூத்து போர்ஷன் இடையில வரும். அந்த இடையில வர்ற அந்த தெருக்கூத்து போர்ஷன்ஸ்லாம் பைலட்டோட ஃபுட்டேஜ் தான். ஓ. இப்போ நாங்கள் இந்த கேமராவில் ஷூட் பண்ணதும் அப்போ ஷூட் பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த பைலட்டை நாங்கள் பண்ணோம், அந்த குவாலிட்டியில் தான் நாங்கள் அந்த பைலட்டை பண்ணோம். அதனால தான் எங்களால் திரும்ப அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே அந்த ஃபுட்டேஜை யூஸ் பண்ண முடிஞ்சது. படத்துலேயுமே ஒரு சில இடங்கள் அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம், அது பெருசாக உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மார்த்தமாக எடுக்க முடியுமோ எடுத்தோம். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய பிளேஸுக்கு வந்து எங்களை கூட்டு போயிடுச்சு. எங்கள் ப்ரொடியூசர் அதை பார்த்தோன்னே யோசிக்கவே இல்லை, உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு. சேத்தன் சார் அதை பார்த்தோன்னே நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அம்மா அபிராமி அதை பார்த்தோன்னே நடிக்கிறேன்னு சொன்னாங்க. தயாளன் அதை பார்த்தோன்னே நடிக்கிறேன்னு சொன்னாங்க. இளையராஜா சார் அதை பார்த்தோன்னே மியூசிக் போடுறேன்னு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரே ஒரு பைலட்னால நிகழ்ந்தது. ஜமாவுக்கு முந்தைய லைஃப்பை நம்ம பார்ப்போம். அந்த ட்ராவல், நூடுல்ஸ் படம், கதிர் படம், காலா படம். ஸோ இந்த படங்கள் எல்லாம் நீங்கள் ஆடிஷன் போன மொமெண்ட்டு, அப்போது நான் உங்களுக்குள்ளேருந்து யோசிக்கிறேனே, போகிறோம், நிறைய இயக்குனர்களை ஃபாலோ பண்ணுறோம், நிறைய ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணுறோம், எப்படியாவது ஒரு நோட்டபுள் கேரக்டராக மாட்டிட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 படம் ரேண்டமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சிரும், ஒரு மார்க்கெட்டை பிடிச்சி லீட் ஆகலாம். லீடுனா கதையின் முக்கியத்துவமான இதுன்னு பண்ணுவோம், இப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ அந்த நடிகருக்கான ப்ராசஸ் எப்படி இருந்தது? அது ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவங்கள் தான், நிறைய விஷயங்கள். முதல்ல ஆரம்ப கட்டத்திலேருந்தே நான் முதல்ல பண்ண நெருங்கி வா முத்தமிடாதேன்னு ஒரு படம் முதல்ல பண்ணேன். அதுக்கப்புறம் ஞானும் தேவன், அப்புறம் சென்னை பழனி மார்ஸ், அப்புறம் இந்த படங்கள் எல்லாமே ஒரே ஒரு அதில் யூனிக்னஸ் என்னென்னா ஒட்டு மொத்தமும் ஆடிஷன்னால செலக்ட் ஆனது தான். சூப்பர். ஆமாம், எல்லாமே வந்து ஒன்று ஒரு கதை சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி காலாலாம் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். அதில் நம்ம நடித்ததுன்றதே வந்து ஒரு பெரிய இதுதான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த பாட்டில் ராதான்னு சொல்லி இப்போ ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன், தினகரன் சிவலிங்கம் அவரோட டைரக்ஷனில். அடுத்து அதான் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல். இதுக்கும் அதுக்கும் ஜமாக்கா அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்கும். அவர் வந்து ரஞ்சித் சாரோட கோ டைரக்டர். அவர் அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் காலாவில். அவர் வந்து கோ டைரக்டர் காலாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஆடிஷன்ஸ் போயிட்டுருக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். போனேன், நடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு சில நேரத்தில் 2 ஃபோன் வச்சுருப்போம் இல்லைங்களா நம்ம, வாட்ஸ்அப்புக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி. ஒரு குட்டி ஃபோன் ஒன்று வச்சுருப்போம், அதில் பெருசாக கால் நமக்கு வராது. அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கும். ஒரு 2 நாளாக சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அந்த ஃபோன். நான் அதை பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை, நமக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது, இது இருக்குது, இதில் இந்த நம்பரில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஓடிபிக்காக அந்த ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. திடீர்னு சுவிட்ச் ஆன் பண்ணால் காலாக வந்துட்டுருக்கு. திடீர்னு அட்டன் பண்ணால் இந்த மாதிரி நான் ஜெனி பேசுகிறேன், காலாவோட கோ டைரக்டர் நான், உங்களுக்கு எவ்வளோ 2 நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம், என்ன நீங்கள் ஃபோன் எடுக்க மாட்டிங்களா, இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னு. ஒரு தினகர் சாரும் உடனே ஃபோன் பண்ணால், உங்கள் என்னப்போ விளையாடுறீங்களா, 2 நாளாக உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்புறம் போனால் இந்த மாதிரி நீங்கள் ஆடிஷன் ரொம்ப நல்லா இருந்தது, காலாவில் வந்து இந்த மணிகண்டன் அவரோட டீமாக வந்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம், நாளையிலேருந்து ரிஹர்சல் வந்துருங்க, அதுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. இதுதான் காலாவோட கதை. ஸோ காலா வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னதான் அந்த கேரக்டர் ரொம்ப 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 சின்ன கேரக்டர் இருந்தாலுமே அங்கே ரஞ்சித் சார்ன்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எப்படி வேலை செய்கிறாருங்கிற ஒரு ஸ்டைலை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு இடமும், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எல்லாம் பயங்கரமாக கவர்ந்த ஒரு நடிகர் எப்படி தன்னோட கேரக்டர்ஸையும் அந்த ரோலையும் அப்ரோச் பண்ணுறாருங்கிறதும் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்னும் அதை விட முக்கியமாக நானா பட்டேகர் மாதிரி இந்தியாவோட ஒன் ஆஃப் த தலை சிறந்த நடிகர், அவர் எப்படி நடிக்கிறார், என்னென்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறதும் அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. காலாலேருந்து மிகப்பெரிய டேக்அவே வந்து அதுதான்.
இப்போ நீங்கள் கதிர் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அதில் நான் ரொம்ப ஒரு பெரிய ரோல் பண்ண வேண்டியது, ஒரு நண்பனாக பண்ண வேண்டியது. பட் அது வேறு ஒரு வெப் சீரிஸோட டேட்டு பிரச்சனை வந்ததுனால அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் வந்து எனக்கு தினேஷ் பழனிவேல்னு சொல்லிட்டு அண்ணன், அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் ஆடிஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு உங்களை நடிக்க வைக்கணும்னு ஆசை, இந்த படத்தில் சின்ன பார்ட்டாவது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விவசாய கேரக்டருக்கு ரொம்ப சின்ன போர்ஷன் தான், பட் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த ரொம்ப சின்ன போர்ஷன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சுன்னா, கிட்டத்தட்ட இந்த குந்தி சீனில் நடந்தது அந்த ஊரில் நடந்துச்சு எனக்கு. எப்படி? சத்தியமங்கலம் மேலே மல்லியம்மன் துர்கம்னு சொல்லி ஒரு விடுதலையில் கூட அந்த பேர் வரும், அந்த மல்லியம்மன் துர்கம்ன்ற ஊர். அது நிஜமாக அந்த மல்லியம்மன் துர்கம்னு ஒரு ஊர், அங்கே தான் ஷூட்டிங். அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், ஒரு விவசாயி இது போராளிகளை பற்றின அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். அது அப்படி ஒரு போராட்டம் பண்ணதுனால இந்த விவசாயிங்களோட குடிசைகள் எல்லாம் வந்து கொளுத்திடுறாங்க. அப்படி கொளுத்தும் போது இந்த விவசாயியோட குடும்பம் வந்து எரிஞ்சு இறந்து போயிடுவாங்க. அவனோட குழந்தை, ஒய்ஃபு, ஒரு 8 பேர் எரிஞ்சு போகிற மாதிரி. அந்த சீனில் நான் வந்து பயங்கரமாக வந்து கதறி அழணும். நான் அப்போ அழுதப்ப அங்கேருந்து அந்த மலை கிராம மக்கள்லாம் அன்னைக்கு நான் அழுததை பார்த்து அவங்களே நிறைய பேர் அழுதுட்டாங்க, இன்க்ளூடிங் டைரக்டர், கேமராமேன், எல்லாருமே நம்மளை வந்து ரொம்ப பயங்கரமாக பாராட்டினாங்க. ரொம்ப பெரிய அப்ரிஷியேஷனாக இருந்தது. சரி, ஓகே, சின்ன ரோலாக இருந்தாலும் அதான் வந்து நாகேஷ் சாரோட ஒரு புத்தகத்தில் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு சீன் இருக்கும். நாகேஷ் சார் வந்து தொடர்ந்து நாடகத்தில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கேட்டுகிட்டே இருந்தாருங்களாமா. அவன் வந்து இல்லை நீ என்ன நடிப்ப அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாங்களாம். ஒரு கட்டத்தில் வந்து வாயா, ஒரே ஒரு ரோல் இருக்குது, நீ என்ன பண்ணணும்னா, ஹீரோ வந்து டாக்டரை பார்க்க போகிறாரு, அதாவது அந்த நாடகத்தில் டாக்டரை பார்க்க போகிறாரு. அவர் முதல்ல போனால் நல்லா இருக்காது, அதுக்கு முன்னாடி நீ போனோம், என்னன்னு சொல்லுவாங்க, உனக்கு வயிற்று வலின்னு சொல்லு, அவர் சீட்டு கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு போயிரு, அடுத்து ஹீரோ வருவாங்க. இதுதான் நாகேஷ் சார் கொடுத்த ரோல். அவர் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் கிட்ட போகிறார், அவரோட ஸ்டைல்லவே போயிட்டு அந்த உடம்பை பாதியாக வளைச்சி அப்படியே போகிறாரு. என்னப்பா உனக்கு அப்படின்னு, டாக்டர் அப்படின்னு உடம்பு அப்படி பாதியாக வளைக்கிறாரு. திரும்ப வந்து அவங்க என்னப்பா உனக்கு ஆச்சு, டாக்டர் அப்படின்னு திரும்ப உடம்ப வேற மாதிரி வளைச்சி இது பண்ணுறாரு. அரங்கமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. தன்னோட உடல் மொழியில் ரசி ஒரு 3 வாட்டி அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா மருந்து வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நாடகம் முடியுது. நாடகம் முடிஞ்சு அந்த இதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் வந்து மேடை மேலே ஏறி, நீங்கள் வந்து அவங்க இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் உங்களுக்கு யார் சிறந்த நடிகர்னு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் இந்த அவார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த வயிற்று வலிக்காரனாக ஒருத்தன் வந்தான்ல, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்தாரு. அவார்டு கொடுத்தவர் எம்ஜிஆர். இது நாகேஷ் சார் புத்தகத்தில் நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன இதில் இருந்ததுன்னா, எவ்வளோ சின்ன ரோலாக இருந்தாலும் அதில் நம்மளால் முத்திரை பதிக்க முடியும், அதை உண்மையாக பண்ணோம்னா. இதுதான் கதிரில் நடந்த எனக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். நூடுல்ஸ் படம் வந்து அது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஒற்றுமை இருக்கு, மகளிர் மட்டும்ல நாகேஷ் சார் வந்து அதேதான், மகளிர் மட்டும்ல நாகேஷ் சார் டெட் பாடியாக நடித்த மாதிரி நானும் இந்த படத்தில் வந்து டெட் பாடி நடித்தேன். இதில் நடித்த அந்த சின்ன குழந்தை கூட என்ன டெட் பாடி அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு புத்துணர்ச்சியான ஒரு படம். நம்ம இந்த கோவிட் பிரேக் வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நம்மளோட இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், சினிமா திரும்ப வருமா அப்படின்னும் போது அந்த கோவிட் முடிஞ்சு முதல்ல வந்த வாய்ப்பு வந்து நூடுல்ஸ். மதன் சார் தான் வந்து டைரக்டர். அவர் தான் சொன்னார், ஒரு சூப்பரான ஒரு ரோல் இருக்குது, கடைசியில் வந்து அதுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக அதை நீங்கள் நல்லா பண்ணுன்னு தெரியும் பாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. முதல்ல வந்து டெய்லி போய் டெட் பாடியாக நடிக்கிறதுங்கிறது அப்போ தான் நாகேஷ் சாருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர்னு புரியுது சாருங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டம் டெட் பாடியாக நடிக்கிறது தான். இப்போ நீங்கள் எதனா ஒரு எமோஷனல் சீன் அதுலனா ஒரு நிமிஷம்னாலும் நம்ம மூச்சு எவ்வளோக்கு எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணிட்டு உட்காரணும், கொஞ்சம் கூட அசையக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுமாரியுமே டேரக்டர் சொன்னார், நிறைய ஷாட்டில் மூச்சு விட்றீங்க பாரு அப்படின்னு. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணேன் அப்படின்னு. ஆனால் அந்த படம் வந்து அதுக்கப்புறமா கடைசியாக அதில் ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடைசியாக அந்த படம் ஏஞ்சிக்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து தியேட்டரில் பார்த்தப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருந்தது இல்லைங்களா, அது ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே அந்த ஒட்டுமொத்த தியேட்டரும் வெடித்து சிரித்த ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாத்துக்குமே நமக்கு நாகேஷ் சார் தான், இது சின்னதாக ஒன்று கிடச்சா அதில் நல்லா பண்ணிடணும். அந்த மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங்கான விஷயம் வந்து ஜேபேபியில் நடந்தது எனக்கு. நான் ஜேபேபியில் ஒரே ஒரு சீன் நடிச்சிருந்தேன். ஒரு போஸ்ட்மேனாக ஊர்வசி மேமோட சண்டை போடணும்.
அவங்க லெட்டர்லாம் திருடி வச்சுருவாங்க. அவங்கக்கிட்ட அந்த கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட திட்டணும். அவங்க மனநிலை சரியில்லாதவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எதனா பிரச்சனை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்க வேண்டியதானே, எதுக்கு வெளில விட்டீங்க அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை. அப்போ உங்களுக்கு கேமரா ஆங்கிள் பற்றி தெரிஞ்சதுனால உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். இந்த சைட்லேருந்து முதல்ல ஷாட் வச்சாங்க. ஸோ நான் ஃப்ரீயாக நடித்தேன் முதல் ஷாட். அதை எடுத்து இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி திட்டுறது இது பண்ணுறது. அப்புறம் இந்த சைட்லேருந்து ஷாட் அப்படியே ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ஷாட் வைக்கிறாங்க. இப்போ நான் திரும்ப இதே ஆக்ஷனை பண்ணேன்னா நான் அவங்கள ஓவர்லாப் பண்ணிவிடுவேன். ஊர்வசி மேம் தெரிய மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வேணும்னே இந்த பையிலேருந்து இந்த லெட்டர் கொட்டும் போது அதை உதறி கீழே தள்ளிட்டு நான் முட்டி போட்டு அதை எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். ஸோ தட் அவங்க கிளியராக அந்த ஷாட் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. அந்த ஷாட்டோட இது என்னென்னா, அவர் தினேஷ் அடிச்சிருவார், மேம் அடிச்சிருவார். மேம் என் மேலே விழுவாங்க. விழுந்து என்ன அடிக்கிற அப்படின்னு திரும்ப சொல்கிறது. என் மேலே இப்படி விழுந்தோடனே கட் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி அங்கே திரும்பி பார்த்தவங்க டக்குன்னு திரும்பினாங்க. திரும்பி பார்த்துட்டு நீ பெரிய நடிகனா வருவடா அப்படின்னாங்க. என்ன மேம்? இல்லை நீ பெரிய நடிகனா வருவேன். டேரக்டர் இங்கே வாங்க, இவன் செம பெரிய நடிகனா வருவான். என்ன மேம்னா? இல்லை அவன் அந்த கேமராவை புரிஞ்சுக்கிட்ட விதம் இருக்குல்ல. இப்போ புதுசாக வர நடிகர்கள் வந்து கேமராவை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இப்போ அவன் என்னை ஓவர்லாப் பண்ணிவிடுவோன்னு ஒரு விஷயம் பண்ணான். அவன் அந்த போன ஷாட்டில் பண்ணவே இல்லை, இந்த ஷாட்டில் அதை பண்ணான். கண்டிப்பாக நீ இதுக்காகவே நீ பெரிய நடிகனா வருவ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அப்படி ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு சீனுக்கு வந்து ஜேபேபி வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் எனக்கு அந்த சீனை அமிச்சு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லும்போது அப்பயும் நாகேஷ் சாருக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். சூப்பர். உதவி இயக்குனராக நீங்கள் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த பயணம் பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் நடிப்பு கற்றுக்கிட்டப்ப மைம் கோபி அண்ணாக்கிட்ட நடிப்பு கற்றுக்கிட்டு அதுக்கு அடுத்த படி போகும்போது தான் வந்து எனக்கு இன்னும் சினிமாவை நான் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டப்போ தான் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உதவி இயக்குனராக வேலை செய், சினிமாவோட உனக்கு எல்லா கிராஃப்ட்டும் கிட்டத்தட்ட உனக்கு புரிஞ்சிடும், என்ன வேலை இருக்குது, சினிமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு அது அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யணும்னு முடிவு பண்ணி சாய் பரத்னு ஒருத்தர்கிட்ட வந்து சேர்ந்தேன். ரம்முன்னு ஒரு திரைப்படம் அனிருத்தோட மியூசிக்கில். அந்த இதில் என்னென்னா, சாய் பரத் சார் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவரோட முதல் ஏடியாக இருந்ததுனால வந்து எனக்கு வந்து எல்லா ஒர்க்கையும் செய்யக்கூடிய, அவர் வந்து ஃபிலிம் மேக்கிங் படித்தார். ஸோ வந்து அவருக்கு அந்த ஃபிலிம் மேக்கிங்கோட நுவான்சிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குது, இதுக்கு இந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு முதல்ல அதை நமக்கு அறிமுகப்படுத்துறது இருக்குல்ல, அந்த மாதிரி அதோட ஏபிசிடியிலேருந்து நமக்கு ஒரு ஷார்ட் மேக்கிங் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோத்தையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தார். முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நமக்கு அது ஒரு ஃப்ரீ எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. நம்ம காசு இல்லாத, நம்ம பேர் கெடாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் அப்படி நினச்சி பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டேரக்டர் உங்களை நம்பினார்னா நீங்கள் எதனா சீன் சொன்னீங்கன்னா அவர் கேட்பார், நீங்கள் எதனா ஒரு டைலாக் சொன்னீங்கன்னா கேட்பார். அதை நீங்கள் முதல்லவே நீங்கள் இது பண்ணி அது தியேட்டரில் எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகலை, இது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனு, இது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோன் இல்லை. அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கற்றுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம கற்றுக்கணும். அதுதான் எனக்கு அந்த விஷயத்துலேருந்து நான் டேக்அவே பண்ணது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எப்பயுமே ஒரு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுற ஒரு ஆள். ஏன் தப்பு நடக்குது, இது என்ன பண்ணியிருந்தால் இது சரியாக நடந்திருக்கும் அப்படின்னு எவாலுவேட் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கிட்டேன். சூப்பர் சார். நீங்கள் நடிக்கிறதுக்கான ஒரு பயணம், உதவி இயக்குனராக ஒரு பயணம், இப்போ ஜமா, அனைத்து இயக்கங்களுக்கும் அனைத்து விழுப்புண்களுக்கும் ஒரு ஆலமரம் மாதிரி கிஃப்டாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ் கொண்டாடுற ஒரு ஜமா கிடச்சிருக்குது. இந்த சினிமா, பேஷனேட், ஒர்க்கஹாலிக், ஆக்டர், ஃப்ரேம், மீடியா, இந்த விஷயம்லாம் எந்த பருவத்தில் உங்களுக்குள்ளே விதையாக விழுந்தது? புதுமையாக இருக்குது, இதுக்குள்ளே நம்ம எப்படி போகிறோம், விழுந்தோன்னா தூக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எங்கே ஆரம்பித்து அந்த வில் பவர்னு ஒன்று இருக்கும்ல, அங்கேருந்து எப்படி வந்தது? அதான் நம்ம எல்லாமே இந்த ஆக்சிடென்டல் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு ஆக்சிடென்டல் சினிமாக்காரன் தான். சின்ன வயசுலேருந்தே வந்து அகாடமிக்கில் ரொம்ப பயங்கரமாலாம் கிடையாதுங்க, படிப்பில் கொஞ்சம் சுமார் தான். பட் எங்களோட ஸ்கூல்லேயும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. ஏன்னா எங்கள் ஸ்கூல் வந்து டவுனுக்கு நடுவில் இருந்தாலும் ஒரு கிரவுண்டு கூட பெருசாக இல்லை. சைக்கிள் நிறுத்துகிற இடம் தான் கிரவுண்டு, அது சைக்கிள் நிறுத்த இடம் போக இருக்கிறது தான். ஸோ ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய இதில் நம்மளால் இது பண்ண முடியல. அப்போ எங்கள் ஸ்கூலில் எதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, இலக்கியங்களில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் ஸ்கூலில் சின்ன வயசில் 6th பேசும்போது எங்கள் தமிழ் டீச்சர் பார்த்து, நீ நல்லா இருக்கு உன் குரல், நீ நல்லா பேசுகிற, நீ பேச்சு போட்டிக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ ஒரு இதில் போய் பேசினோடனே எங்கள் அப்பா பேச்சாளராக இருந்ததுனால எனக்கு இயல்பாகவே அந்த ஏத்த இறக்கங்கள் வந்து வந்துச்சு.
ஸோ அப்போ எங்கள் டீச்சர் வந்து அதை நம்பினாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு. முதல் போட்டி காமிச்சா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்லா பேசணும் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ். முதல்ல ஜெயிக்கல, பட் அந்த பேசுகிற விதம் நல்லா இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்னோட பெரிய இதுனா பேச்சு போட்டிகள் தான். பல மேடைகளில் வந்து பேசும்போது அந்த ஸ்டேஜ் ஃபியர், இந்த விஷயங்கள் இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிது. நான் காலேஜ் வந்தப்போ எங்கள் காலேஜில் பெருசாக நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது இல்லைங்களா. அப்படி நம்ம முதல்ல இன்ஜினியரிங் எதுவுமே எந்த வித எண்ணமும் இல்லாமல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஒரு 3rd இயர் 4th இயர் கிட்டக்க வரும்போது என்னடா இது நம்ம படிக்கிறோம், ஆனால் இதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியலையே, பெருசாக இதில் ஷைன் பண்ண முடியலங்கிற ஒரு சின்ன விஷயம் இருந்துகிட்டே இருக்கும்போது எங்கள் காலேஜில் வந்து காலேஜ் டே ஃபங்க்ஷன் நடக்குது, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதில் எங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க, காம்பேரிங் பண்ணு, தமிழ் காம்பேரிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ் எங்கள் காலேஜ். அதில் வந்து நான் தமிழ் காம்பேரிங் பண்ணோன்னே என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கலோக்கியலாக பண்ண முடியும் அப்படின்னு பண்ணால் அங்கே ஒரு பெரிய வரவேற்பு வந்து கிடச்சிருந்தது. அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்துனே இருந்தாங்கன்னா அது சாதாரணமாக இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லாத காட்டில் லேசாக ஒரு தூரல் போட்டாலே பயங்கரமாக இருக்க மாதிரி எங்கள் காலேஜ் மக்கள்லாம் அதை பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. முக்கியமாக பெண்கள்லாம் வந்து நமக்கு சொன்ன உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமாக ஒரு எனர்ஜி இதுன்னு. அது கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா சிவகார்த்திகேயன் சொல்லிட்டாங்க, என்ன மினி சிவகார்த்திகேயன் பண்ணி, ஏய் சிவகார்த்திகேயன் மாதிரியே பேசினாண்டா இவன் அப்படின்னு எல்லாரும் இதை சொன்ன உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் நம்ம பார்த்து அவரை மாதிரி நம்ம போயிடணும். அவர் எப்படி போயிருக்காரு, ஆர்ஜே ஆகி விஜே ஆகி அப்படி வந்து போயிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்து முடிவு பண்ணுறோம், இதுதான் சினிமா. நம்மளை அவங்க என்னை எஸ்கேன்னு கூப்பிட்டது தான் என்னோட சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசையை முதல்ல நம்ம காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது எனக்கு வருது. அப்போ என்ன நடந்ததுன்னா, என்னோட லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் ராமகிருஷ்ணன், அவர் எங்கள் காலேஜோட ப்ரொஃபஸர். இவங்கெல்லாம் இப்படி கூப்பிட்டோன்னா நேராக அவர்கிட்ட தான் போனேன். சார் நான் வந்து சினிமாவுக்கு போனோம் சார், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணோம். அவர் சூப்பராக ஒன்று சொன்னார், தம்பி ஒரு விஷயத்தை எடுத்திருக்க, இந்த விஷயத்தை இன்ஜினியரிங் வந்து இப்போ நீ உனக்கு ஒரே ஒரு அரியர் இருக்குது, எந்த வித அரியர் இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வா, உன்னை சினிமாவில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோ இதோட படித்து எல்லா அரியரையும் முடித்து, ஒரு அரியர் ஒன்றே ஒன்று தான் வச்சுருந்தேன், பட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடித்து ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போனால் சொன்ன மாதிரியே வந்து ஒரு வருஷம் கழித்து நெருங்கி வா முத்தமிடாது என்ற படத்தில் அவங்க ஒய்ஃப் ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் நான் முதல்ல வந்தது ஒரு ஆர்ஜே ஆகணுன்ட்டு தான் ஒரு முயற்சி. ஆர்ஜே விஜே ஆகி சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு நடிகனாக வந்துடணும் அப்படின்னு ஆரம்பித்த பயணம் தான். முதல்ல வந்தப்போ ரொம்ப பயமாக இருந்தது. மைம்கோபி அண்ணங்கிட்ட போயிட்டு நான் ஒரு ஆர்ஜேக்காக கேட்க போனேன். ஆக்சுவலி அண்ணங்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியுமான்றது தெரியல. ஆர்ஜே ட்ரைனிங்காக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர்கிட்ட ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டப்போ அங்கே அண்ணங்கிட்ட வாடா ஃபம்லலாம் அவருக்கு ஆள் தெரியும், சொல்லி விட்டுருவாரு அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்ட்டு போனால் அவர் நான் நடிக்கிறதுக்காக பயிற்சிக்கு கேட்டு வந்திருக்கேன்னு நினச்சி என்கிட்ட அதை நடிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. என்னோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, அதை நான் வேணான்னு சொல்லவே இல்லை. இல்லைங்க நான் வேறு விஷயத்துக்கு வந்தேங்கன்னு சொல்லலை. நான் என்ன நினச்சேன் எது நினச்சேன்னு தெரியல. ஆமாம் இல்லை நான் உங்ககிட்ட தான் எனக்கு நடிப்பு கற்றுக்கணும். அவர் வந்து சொல்கிறார், இங்கெல்லாம் வேலைக்காவதுப்பா, நீ அங்கே போய் கற்றுக்கணும். இல்லை நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், எதுனாலும் பரவாயில்ல. ஆனால் இது அவருக்கு தெரியாமலே இருக்கட்டும். இதை கேட்டாருன்னா மட்டும்தான் அவருக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஸோ அப்படி பண்ணப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்னடா நீ வான்னு போன ஆக்டிங்கில் சேர்ந்துட்டு வந்துட்டேன், எந்த தைரியத்தில் நீ இது பண்ணுற? இல்லைடா எனக்கு தெரியல, எந்த தைரியத்தில் இது பண்ணன்னு தெரியல, பட் நான் போகிறேன் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்லேயுமே வந்து கேட்டாங்கன்னா நான் இந்த கம்பெனி இன்டர்வியூ போகிறேன், அந்த கம்பெனி இன்டர்வியூ போகிறேன்னு ஒரு வருஷம் சொல்லவே இல்லை. முதல் படம் நடித்து முடித்து ரிலீஸ் வந்தப்போ தான் நான் சினிமாவில் ட்ரை பண்ணிருக்கேன். என்னோடய முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது, போய் தியேட்டரில் பாருங்கன்னு அப்போ தான் சொன்னேனே. இதுதான் பயணம். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே நான் நடிகனாக ட்ரீம் பண்ண அப்படிலாம் இல்லை. இந்த பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்க? இந்த பயணத்து சினிமாவின் முதல் நன்றி என்றைக்குமே என்னோடய மைம்கோபி அண்ணாக்கு தான். அன்னைக்கு ஒன்றுமே சினிமா தெரியாத வந்த பாரியை வந்து அரவணைச்சு பல விஷயங்களை சொல்லி கொடுத்த மைம்கோபி அண்ணனுக்கு வந்து முதல் நன்றி. என்னோடய 2வது நன்றி வந்து என்னோடய சாய் பரத் சார், என்னோடய டைரக்டர். அவர் வந்து டைரக்ஷனோட எல்லா விஷயங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த படத்தில் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. 3வது நன்றி வந்து என்னோட தினகரன் சிவலிங்கம், பாட்டில் ராதா டைரக்டர். என்னை முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு லீடாக நடிக்க வச்சது அவர் தான் 2014. அது எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் வந்து இன்றைக்கி ஜமா வரைக்கும் தொடருது. அது மட்டும் இல்லாமல் என்னை உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியதும் அவர் தான். எந்த மாதிரி படங்கள் பார்க்கணும், எந்த மாதிரி மீட்டரில் நடிக்கணும், இந்த மாதிரி இப்போ விஷயங்களை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவ்வளோ விஷயங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அவர் தான். சினிமாவில் எனக்கு நன்றினா இவங்க தான். பொதுவாக நான் நன்றி சொல்லணும்னா என்னோட மனைவி.
என்னோட மனைவி இல்லைனா சினிமாவில் நான் வந்திருப்பேனான்றது வந்து தெரியல, சஸ்டெயின் பண்ணியிருக்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த 11 வருஷ போராட்டங்கிறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரத்தமும் சதையும் வெறுமையும் இருக்கோ அதே இதில் வந்து பணம் இல்லாத நாட்கள், இதெல்லாம் நமக்கு சம்பாத்தியம் இல்லாத நாட்கள். ஏன்னா இந்த சுச்சுவேஷனில் நமக்கு யாருன்னா ஹெல்ப் பண்ணலை, சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நம்மளால் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க என்னோட ஒன்றா காலேஜ் படித்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சினிமா நீ முயற்சி பண்ணு, சினிமாக்குன்னு ஒரு காலகட்டம் ஆகும், சினிமா வந்து பொறுமையாக தான் வந்து நடக்கும், நீ உனக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறியோ நீ தொடர்ந்து எடுத்துகிட்டே இரு, அவசரப்படாத. இப்போ நான் இன்றைக்கினா ஒரு நாள் கூட உடஞ்சி போயிட்டு, இல்லைம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற, எங்கள் அப்பா ஏதோ முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறாரு, நான் எதனா ஒரு சின்ன வேலைக்கு போட்டா அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, பைக் ஓட்டுனா உன் ஸ்கின் என்னாகும், உடம்பு என்னாகும், அவ்வளோ தூரம் ஓட்டுனா என்ன பண்ணுவோம், எப்படி நடிப்ப. அவங்களுக்கு சினிமாவே தெரியாது, சினிமாவே அதிகம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சினிமானா லேட்டாக தான்ப்பா செய்யும், சினிமா சீக்கிரம் நடக்காது, அதனால் நீ தொடர்ந்து முயற்சி பண்ணி எந்த வேலையும் செய்ய வேணாம், உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு என்ன தயக்கம், நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணவங்க தான் வந்து என்னோடய மனைவி. அவங்க வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவ்வளோ சப்போர்ட்டிவ்னா எந்த அளவுக்கு சப்போர்ட்னா, ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நிமிஷம், இதை நான் கொஞ்சம் கூட மிகைப்படுத்தவே இல்லை, என்னைக்கிடா நீ ஜெயிப்ப, ஏன்டா இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு கேட்டதே கிடையாது. இப்போ திடீர்னு அவங்க யூடியூப்பில் பார்த்துட்டே இருந்தாங்க, பார்த்துட்டு திடீர்னு கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்க. என்ன அப்படின்னா, அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ சொல்கிறாங்க, உன்னோட ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் சின்ன சின்ன ரோல் நடித்து பண்ணியிருப்போம்ல, அப்போல்லாம் யூடியூப்பில் போய் பாரி இளவழகன்னு சர்ச் பண்ணி பார்ப்பேன், ஒன்றுமே வராது, இன்றைக்கி பாரி இளவழகன்னு சர்ச் பண்ணால் இவ்வளோ விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் வந்து அழுதாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியல. இது சினிமாக்கான முக்கியமான ஆட்கள்னால் இவங்க 4 பேர் தான். அதை தாண்டி நம்மளை ஷேப் அவுட் பண்ண, எவ்வளோ கஷ்டங்கள்லேயும் நம்மளை தூக்கிட்டு சுமந்துட்டு இருந்த என்னோடய அப்பா, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இது இருந்தாலும் அறிவு சார்ந்த எந்த ஒரு சந்தேகங்களையும் தீர்த்து நம்மளை சரியாக கைட் பண்ண என்னோடய அண்ணா, அதுக்கப்புறம் என்னோடய அம்மா இல்லைனாலும் என்னோட அம்மாக்களாக இருந்த என்னோடய சித்திகள், இவங்க வந்து பாரிங்கிற ஒரு மனுஷனை உருவாக்குனாங்க, இவங்க பாரின்ற ஒரு சினிமாக்காரனை உருவாக்குனாங்க. மீதி 4 பேர், இவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கேட்குறவங்களே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆக்குற ஒரு விஷயம், உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பிக்கையும் அதை நீங்கள் கொண்டு வந்த விதமும் ரொம்ப சூப்பர், மோட்டிவேஷ்னலாக இருந்தது. நீங்கள் சொல்லும்போது ஆடிஷனில் உங்களை பார்த்த எல்லா டைரக்டர்ஸுமே அவரை தூக்கிட்டு வந்துருங்க, அந்த தங்க கட்டியை தூக்கிட்டு வந்துருங்கிறாங்கன்னா, ஆடிஷனில் அவங்க கொடுக்குறத நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை ஓன் ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன் சார்னு பண்ணுவீங்களா, இல்லை அவங்க கொடுத்ததுக்குள்ளே உங்களோட ஐடியாஸை இன்புட் எடுத்து ஆட் ஆன் பண்ணி பேசுவீங்களா? இல்லைங்க, இங்கே ஆடிஷன்களோட சாபக்கேடுன்னு ஒன்று இருக்குது. அதை நாங்கள் வந்து இங்கே இருந்த எல்லா நடிப்புக்கு முயற்சி பண்ணுற எல்லாருமே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இது என்னென்னா, ஒரு ஆடிஷன் சரியாக நடக்குதா தப்பாக நடக்குதான்றது வந்து ஈஸியாக பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னா, அங்கே போயிட்டு நீங்களே எதனா ஓனாக பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். நம்ம மச்சான் இது ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, ஏதோ ரொம்ப ஒரு சின்ன ரோலுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓனாக பண்ணுங்கள், அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே ஏதோ இருக்குது, அதை பண்ணதுக்கப்புறம் ஒரு சீன் கொடுத்தாங்கன்னா ஓகே இவங்க சரியாக பண்ணுறாங்க. நான் செலக்ட் ஆன படங்கள்லாம் அந்த மாதிரியான செகண்ட் கேட்டகரி ஃபிலிம்ஸ் தான். அவங்க நம்ம முதல்ல பண்ண வச்சுட்டு, இவனுக்கு முதல்ல அந்த கெப்பாசிட்டி இருக்கா, இதை பண்ணுவானா அப்படின்னு, அதை நம்ம ரொம்ப சரியாக பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுனேன். எல்லா எமோஷனும் வர்ற மாதிரி ஒரு ஆக்ட், ஆரம்பிச்சு ஒரு பயத்தில் ஆரம்பித்து ஒரு கோவத்தில் முடிஞ்சு இப்படி ஒரு அழுகையில் வந்து ஒரு சிரிப்பில் வந்து இப்படி வர்ற மாதிரி நானாக ஒரு ஆக்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். நம்ம இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி மூச்சு விடாமல் சொல்கிறத பார்த்தா ஊருக்குள்ளே ஒரே டைலாக் தான் சொல்லிட்டு திரியிறேன்ற மாதிரி அந்த இதை வந்து எங்கே போனாலும் அதை அப்படி ஒரு அடி அடித்து விட்டுறது. பரவாயில்லையாப்பா இவன் எல்லாமே நடிக்கிறானே, அடுத்து எதனா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் தான், இப்படி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது எங்கள் ஆக்டிங் கிளாஸ்லேயும் நடிப்பு சம்மந்தமாக நம்ம நண்பர்களோட இன்புட்டெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணது தான். சூப்பர் சார். ஜமா திரைக்கு வந்து ஒரு வெற்றிகரமாக எல்லாருடைய பாராட்டையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதே போலவே உங்களோட அடுத்தடுத்த படைப்புகளும் சரி, உங்களுடைய அடுத்தடுத்த நடிப்பும் சரி, பேசப்படும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய வெற்றிகரமான படைப்பாகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்களோட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. ரேடியோவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.